ஸோ நம்ம ரெகுலராக செய்யக்கூடிய பயிற்சிகளுக்கு போயிடலாம். ஸோ ஆல் ஸ்டாண்டர்ட். நீங்கள் இருந்த இடத்துல எப்படி எந்திரிச்சு மெதுவாக ஓட ஆரம்பிங்க. உங்கள் உடலை எப்படி தளர்வாக வைத்துக் கொண்டு மெதுவாக ஓடுங்க. உங்க உடல்ல ஏதாவது ஒரு டென்ஷன், ஒரு இறுக்கம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு முதல்ல வார்ம் அப். இந்த ரத்த ஓட்டத்தை வந்து அப்படி உங்க பாடியை வந்து நம்ம செய்யக்கூடிய பயிற்சிகளுக்கு வந்து தயார்படுத்திக் கொள்வது. We are getting ready to do the flexible ஆசனா, ஸ்ட்ரெச்சர்ஸ், எக்ஸசைஸ் எது செஞ்சாலும் நம்ம இந்த மாதிரி உங்களுடைய உடலை வந்து முதல்ல வந்து வார்ம் அப் பண்ணிக்கணும். வித்தவுட் வார்ம் அப் நம்ம வந்து எந்த ஒரு பயிற்சியும் செய்யக்கூடாது. ஏன்னா காலையில் எந்திரிச்சோடனே நம்ம பாடி வந்து ரொம்ப ரிஜிடா இருக்கும், ரொம்ப ஸ்டிஃப்னஸ் அதிகமா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபிளெக்சிபிலிட்டி வந்து கொடுக்கணும். நல்லா ஓடணும் எப்படி மெதுவா. ஓய்வு. இப்படி இருந்த இடத்துல நல்லா சமநிலைப்படுத்திக்கணும். இப்போ அப்படியே வந்து நம்ம ஸ்கிப்பிங் ஆடுறது ஒரு 50ல இருந்து ஒரு 100 முறை உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அப்படி குதிக்கணும். கைகள் மேலே. இப்ப அப்படியே ரொட்டேட். உங்களுடைய ஹிப்ஸை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. ஓய்வு. ரிலாக்ஸ். சமநிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க வலது காலை பின்னாடி வச்சுக்கோங்க. கொஞ்சமா ஒரு அடி வந்து பின்னாடி வச்சுக்கணும். வலது கையை நீட்டிக்கணும். வலது கையை நீட்டிட்டு மேல எடுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. வயதானவங்க வந்து அப்படி கொஞ்சமா ஒரு சேரை புடிச்சுக்குங்க. ரிஸ்க் எடுக்க வேண்டாம். உங்களால அந்த ஒரு காலினுடைய பேலன்ஸ் கிடைக்காட்டி ரிலாக்ஸா இருக்கு. அதே மாதிரி வலது காலை பின்னாடி வச்சுக்கோங்க. இப்ப இடது கை அப்படி நீட்டிக்கணும். இடது கையை நீட்டிட்டு முதல்ல வந்து வலது கையை தொட்டீங்க. இப்போ வந்து இந்த கால் எடுத்து இந்த மாதிரி அடிக்கணும். இடது கைக்கு வந்து ஒரு கிராஸ் அடிக்கணும். முடிஞ்சவங்க, முடியாதவங்க ஏதாவது ஒரு சப்போர்ட் இப்படி புடிச்சிடலாம். ஒரு சேரை வந்து புடிச்சிட்டோ அல்லது கொஞ்சம் வால்ல கூட சப்போர்ட் ஆயிட்டு பண்ணி ட்ரை பண்ணுங்க. முடிஞ்சவங்க ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ்.
யார் பண்றீங்கன்ட்டு ஒரு நிமிஷம் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க, ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஒரு சப்போர்ட் ஏதாவது பிடிச்சுங்க. இப்ப இடது காலை ஒரு அடி பின்னாடி வச்சுங்க. இடது கையை மட்டும் நீட்டிக்கணும். இந்த மாதிரி இடது கால் பின்னாடி இருக்கணும் ஒரு அடி, இடது கை மேல இருக்கணும். இடது கையை மட்டும் தொடர்ந்து ட்ரை பண்ணு. 1 2 3 மாத்தி செய்யறீங்க. ஆக்சுவலா பரமேஸ்வரன் சார் இடது கால் கரெக்ட் கரெக்ட். ஓகே, இடது கால் இடது கை. 6 7 8 9 10 கால்கள் அங்கே இருக்கட்டும், பின்னாடியே வச்சுக்கோங்க. ரிலாக்ஸ். இடது கால் பின்னாடி இருக்கட்டும் ஒரு அடி. இப்ப வலது கையை நீட்டிக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கணும், சைடா, சைட் போர்ஷன். ஆக்சுவலா அது வந்து ப்ராப்பரா பண்றதா இருந்தா இந்த காலை இப்படி எடுத்துட்டு வந்து அப்படி அடிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஓய்வு. இந்த கால்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பயிற்சி கிடைச்சிருக்கும். கீப் ரொட்டேஷன். கைகளை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா நல்லா உள்ள போறப்ப வெளியில வர்றப்ப மூச்சை விடணும். சரி, வெளியில வர்றப்ப முன்புறம் வர்றப்ப மூச்சை எடுக்கணும், பின்புறம் போறப்ப மூச்சை விடணும். 3 4 5 6 7 8 9 10. சூப்பர், வெரி குட் வெரி குட் வெரி குட். சிறப்பாக செய்யறீங்கலாம். அதுல குறிப்பா வந்து வயதானவர்கள்லாம் வந்து செய்யும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வெரி குட். ஸோ இந்த இடது கால் அப்படியே எடுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10. வெரி குட். ஓய்வு. ரிலாக்ஸ். அதே போல வலது கால் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ரிலாக்ஸ். நல்லா இந்த காலெல்லாம் இந்த மாதிரி ஒரு நல்ல தளர்த்தி கொள்ளுங்க. ஸ்டிஃப் இந்த வலிகளி இருந்துச்சுன்னா, இப்ப புதுசா செஞ்சதுனால கொஞ்சம் பெயின் வர மாதிரி இருக்கும். இந்த தொடையெல்லாம் நல்லா ஆட்டிக்கும், ரிலாக்ஸ் பண்ணிக்கும். அந்த ஸ்டிஃப்னஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க தொடைகள், முட்டி. ஓகே, அப்படி ஸ்குவாட் 1 2 3 4 5 6 7 8 9 10. வெரி குட் வெரி குட். சூப்பர். இடது கை வலது காலை பிடிச்சுக்குங்க. காது மடல், இடது கை மேல வலது கை, நாக்கு மேல, அண்டத்தை தொட்டவாறு. நாக்க மேல வச்சுக்கோங்க. கீழே உட்கார்றப்ப மூச்சை எடுக்கணும், மேல வர்றப்ப மூச்சை விடணும். செய்யலாம். 1 2 3 4 5
6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ், ஓய்வு. கொஞ்சம் ஹெவியா இருந்துச்சுன்னா அப்படி ஓய்வு. கொஞ்சம் வேர்க்கிற மாதிரி இருக்கும் புதுசா செய்யறவங்களுக்கு. புதுசா சேர்ந்துருக்கிறீங்க 2 பேர், ஆக்சுவலா 2-3 பேர் நேற்று 2 ஆட் பண்ணிருக்கிறீங்க. இருக்கிறீங்களா குரூப்ல? மணிமேகலை அண்ட் கிருஷ்ணவேணி. ஓகே, ரிலாக்ஸ், ஓய்வு. கண்களை மூடி நாடி சுத்தி பிராணாயாமம். இடது கை சின்முத்ரையில் இருக்கட்டும், வலது கை நாசிகா முத்ரா. நேரா உட்கார்ந்து அப்படி இடதுல எடுத்து வலது, வலதுல எடுத்து இடது. 10 முறை மெதுவா பண்ணுங்க. பத்து முறை முடித்தவர்கள் கைகளை கீழே வைத்து கண்களை மூடி ஓய்வு, ரிலாக்ஸ். இந்த நாடி, நமது 72,000 நாடி நரம்புகளை எல்லாம் சிறந்த முறையில சுத்திகரிக்கப்பட்டுள்ளது. நல்லா சுத்தம் செய்யக்கூடிய, நமக்கு வேண்டிய எனர்ஜியை கொடுக்கக்கூடிய பயிற்சி. ரொம்ப அமைதியா அருமையா இருந்துச்சு. அப்படியே அந்த உணர்வோட பாருங்க இந்த பயிற்சியின் இடத்தை, அப்படி மூச்சோட கவனி. கைகளை அப்படி நல்லா தேய்த்து, கண்கள், அந்த பிரபஞ்ச சக்தியை கண்கள், அப்படி தலை, உச்சந்தலை, உடல் முழுவதும். கைகளை விரித்து கண்கள் மெதுவாக திறந்து உள்ளங்கைகளை பாருங்கள். உங்கள் மனதில் ஒரு அமைதியும் சாந்தியும், முகத்தில் ஒரு புன்னகையும் இருக்கட்டும். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.
நேற்று 2 பேரும் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க மெசேஜ் போட்டு குரூப்ல சேர்த்து விடுங்க சார் அப்படின்ட்டு. அவங்க எல்லாம் வந்திருக்கிறீங்களா? நிறைய பேர் ரிக்வெஸ்ட் கேட்டு குரூப்ல வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி யாராவது வந்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டே இருந்துச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க. சில இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஓகே சார். ஒரு நல்ல பயிற்சியோட ஆரம்பிச்சிருக்கோம். இப்போதான் ஸ்கூல்ல படிக்கிற எண்ணம் வருது. ட்ரில் மாஸ்டர் ஒருத்தர் கிடைச்சிருக்காரு நமக்கு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆரோக்கிய சார்ந்த விஷயங்கள். நாளைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய முறைகள் ஒரு 4 ஸ்டெப்பு, அதாவது திருக்குறள்ல ஒரு 4 குறளுக்கு ஒத்து ஒரு புக்கு ஒருத்தர் எழுதியிருக்காரு. ஐ கேன் மேக் யூ தின் அப்படின்ட்டு. அந்த புக்கில் திருக்குறளினுடைய 4 கருத்துக்களை வச்சு ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுருக்காங்க. அதனால் திருக்குறளில் இல்லாதது எங்கேயுமே இல்லை. நம்ம கையில் திருக்குறள் கட்டாயமாக ஒவ்வொருத்தரும் வீட்டில் வச்சுட்டு இனிமேல் நம்ம டெய்லி ஒரு குறள் படிக்கணும். மறந்து போன சில விஷயங்களை நம்ம ஞாபகப்படுத்தணும். ஒரு குறள் படிக்கணும். அது மருத்து அதிகாரத்தை முதல்ல படிக்கணும். ஸோ நாளைக்கு 4 குறள்கள், அதில் ஒரு புக்கில் அவர் இது சார்ந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது. நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு உணவு சின்னதாக, அது ஒரு திராட்சை பழமாக இருக்கலாம், இல்லை ஒரு கடலை மிட்டாய், எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் காலையில் நாளைக்கு எடுத்து வந்துடுங்க. நாளைக்கு ப்ரோக்ராமில் 4 டிப்ஸ் கூட அந்த மென்று சாப்பிட்ற முறை அதையும் சேர்த்து நம்ம பார்க்கலாம். ஸோ எப்படி உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுங்கிறதுக்கு நாளைக்கு ஒரு சின்ன பயிற்சி இருக்குது. நம்ம அதை பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது, நேற்று ஒரு தொடர்ச்சி இருக்குது, அந்த தொடர்ச்சிக்கு போயிடலாம். உங்களுக்கு தெரியும், நேற்று நம்ம பார்த்தோம் கால்கள் ஆம்புடேஷன், கிட்னி டயாலிசிஸ், இதெல்லாம் பண்ணுறதுக்கு அடிப்படைகள் கட்டுப்படாத சக்கரை நோய் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் மறுபடியும் ஏன் சக்கரை நோய்களை கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது என்ன அப்படின்னா சக்கரை நோய். ஆரம்பத்தில் தெரியாது, ஒரு பீரியடுக்கு அப்புறம் அதனுடைய பாதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறதுனால தான் நான் இப்போ, அதுவும் நம்ம குரூப்பில் கொஞ்சம் மிடில் ஏஜ் அண்ட் அபவ் தான் இருக்காங்க. கட்டாயமாக அவங்க தெரிஞ்சிக்க வேண்டியது, ஞாபகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்னா கடைசியில் வந்து அது என்ன சொல்கிறது, பெருசாக ரூட் வந்து பெருசாகிடும். அதை அப்புறம் தோண்டி எடுக்க முடியாதுன்ற அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் உருவாயிடும். அதனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான ஆரோக்கியத்தினுடைய அடிப்படையில் சக்கரை நோயுடைய பாதிப்புகளை நம்ம முதல்ல நீக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். நம்ம ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணலாம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓம்
இதில் நம்ம குரூப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு சின்ன பாராட்டு அவருடைய செயலுக்காக கொடுத்துட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். நேற்று ஒரு அன்னதான நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். அதில் குடும்பத்தோடு கலந்து கொண்டு மாதம் மாதம் அந்த மாதிரி நல்ல ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம குரூப்பில் இருக்கக்கூடிய மூத்தவர் திரு கரிகிருஷ்ணன் அவர்கள், அவங்களுக்கு நம்ம மேஜிக் மார்னிங் மிராக்கிள் லைஃப் சார்பாக ஒரு வாழ்த்து தெரிவித்துக்கிறோம். சிறப்பான காரியங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு நம்ம அவங்களுடைய செயல்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு தெரியும் அன்னதானம் அப்படிங்கிறது சிறப்பான ஒரு நிகழ்வு. அதை சிறப்பாக மாதம் மாதம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு நம்ம மேஜிக் மார்னிங் மிராக்கிள் குரூப் சார்பாக வாழ்த்துக்கள். இப்போ இந்த இரத்த குழாய்களினுடைய பாதிப்பை நேற்று பார்த்தோம். அதுவும் மெல்லிய இரத்த குழாய்கள் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுகளுக்கு பாதிக்கப்படுது. குளுக்கோஸ் அந்த அதிக படிமானத்தின் காரணமாக இரத்த குழாய்களுடைய கடினத்தன்மை ஏற்பட்டு அது ஸ்டிப்னஸ் மூலமாக நரம்பு மண்டலத்துக்கு கூட நியூட்ரிஷன் போகிறது தடைப்படுகிறது அப்படிங்கிறதையும், நம்முடைய நர்வஸ் சிஸ்டம் 2 வகையில் வேலை செய்யும். ஒன்று ரெஸ்ட்டாக இருக்கும்போது ஒரு டைப்பாகவும், பயத்துலேயும் ஒரு டைப்பாக வேலை செய்யும்னு சொன்னோம். இவ்வளோ அற்புதமான ஒரு மெக்கானிசம் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா அமைதியான சூழலை நம்ம உருவாக்கணும். அது பிரகாரம் தான் நம்ம வந்து வனக்குளியலுக்கு கூட போனோம். வனக்குளியல் அப்படிங்கிறது ஒரு நல்ல அற்புதமான சந்தோஷத்தையும் நரம்பு மண்டலத்தையும் நோய் சக்தியும் மேம்படுத்தக்கூடிய துறையாக இருந்தது. இப்போ நேற்று கூட நான் கேள்விப்பட்டேன், 22, 23 நடக்கக்கூடிய அட்டாமா மாநாட்டினுடைய கருத்து இந்த வருஷத்தினுடைய கருத்து என்ன அப்படின்னா, பூஸ்ட் யுவர் இம்யூன் சிஸ்டம் வித் அக்குபஞ்சர் அப்படிங்கிற ஒரு கருத்தை போட்டிருக்காங்க. நம்ம 4 லைஃப் சார்பாகவும் நோய் சக்தி ஸ்டால் அங்கே போட்டதுனால இப்போ எல்லாருமே உணர்கிறார்கள் நோய் சக்தி ரொம்ப அல்டிமேட்டு. அதில் வந்து உணவுகளும் சரி, 4 லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர், அக்குபஞ்சர் எல்லாமே சப்போர்ட் பண்ணுதுங்கிறதுனால நம்ம ப்ரோக்ராமில் நம்ம இன்டகிரேட்டடாக எல்லாமே கொடுக்கறதுனால மக்களை ஆரோக்கிய வழியை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆரோக்கியம்தான் எல்லாத்துக்குமே அடிப்படை. அடுத்தடுத்து பணம் மற்றதை பற்றியும் நம்ம பேசக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ந்து வரும். நேரம் கருதி தான் நம்ம சில கொடுத்துட்ருக்கோம். என்ன இவங்க ஹெல்த்து மட்டும் பேசுகிறாங்க, யோகா மட்டும் சொல்கிறாங்க இல்லாமல் பணம் சார்ந்த விஷயங்கள், மனம் சார்ந்த விஷயங்கள், பேரண்டிங் எல்லாமே வரிசையாக வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத தெரியப்படுத்தி கொள்கிறேன். அடுத்து இஎஃப்டி அப்படிங்கிறது நம்முடைய முக்கிய ஒரு பங்காக இருக்கிறது. ஸோ இதில் இந்த மாதிரி நரம்பு மண்டலத்தை மேம்படுத்தக்கூடிய நிகழ்வில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் போது உங்களுடைய நரம்பு மண்டலம் இன்னும் சிறப்பாக வேலை செய்யுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த வகையில் நம்ம நேற்று பார்த்தது இரத்த ஓட்ட மண்டலமும் நரம்பு மண்டலமும் எந்த அளவுக்கு அந்த இணைந்து செயல்படுது, இரத்த ஓட்ட மண்டலம் வந்து எப்படி நரம்புகளுக்கு ரத்தத்தை கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதனுடைய பாதிப்பு தான் கால் வந்து டிங்கிளிங் வர்றது, உணர்வு இல்லாமல் போகிறது, அடிபட்டால் காயம் ஆறுறதில்லை அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ இந்த இரத்த ஓட்ட மண்டலத்தை மேம்படுத்தக்கூடியதாகத்தான் காலையில் கூட பயிற்சி நம்ம செஞ்சோம். அந்த குதிக்கிறது, ஸ்கிப்பிங்கு இதெல்லாம் காலில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஸோ அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கு உங்களுக்கு தெரியும், இப்போ ஆம்புடேஷன் சொல்லக்கூடிய விரலை வெட்டுறது, பாதத்தை வெட்டுறது, முழங்கால் வரைக்கும் வெட்டுறது அப்படிங்கிற நிகழ்வுகள் நம்ம பார்த்துருக்கோம். பல பேருக்கு தீர்வையும் அந்த மாதிரி இல்லாமல் காப்பாற்றப்பட்ட நிகழ்ச்சியும் நம்ம காப்பாற்றியிருக்கோம். இதில் இந்த மாதிரி ஏற்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இரத்த நாளங்கள் காலில், கண்ணில் மேலேயும் சரி கீழேயும், உடம்புனுடைய உச்சம் தலையில், உள்ளங்காலில் எல்லா இடத்தையும் மெல்லியதாக தான் இருக்கும், கைகள்லையும் அப்படித்தான். அப்போ இந்த மாதிரி இரத்த நாளங்கள் குளுக்கோஸினுடைய அதிகப்படியான கண்டென்ட்னால பாதிக்கப்படுது. இந்த நரம்புகள் ரைட் சைடில் இருக்கக்கூடியது நரம்பு நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இவ்வளவு மெல்லிசான இந்த படங்கள் காட்டுறதுக்கு காரணம், நீங்கள் காலை மேலோட்டமாக பார்க்கும்போது தசையை மட்டும்தான் பார்க்குறீங்க. ஆனால் உள்ள மெல்லிய இரத்த நாளங்களும் மெல்லிய நரம்பு மண்டலங்களும் இருக்குது. அதை நம்ம பாதுகாக்கணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த மாதிரி நரம்பு மண்டலமும் இரத்த நாளங்களும் பாதிக்கப்படும் போது தான் காலில் புண்ணு வந்து ஆறுறதில்லை. அப்போ நீங்கள் என்ன தான் மாத்திரை மருந்து போட்டாலும் சரி, ஆம்புடேஷன் சொல்லக்கூடிய இந்த விரலை வெட்டுறது, பாதத்தை வெட்டுறது தவிர்க்கவே முடியாது. அப்போது டயபெட்டிக் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க வந்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கான நிகழ்வுகளை, அதற்கான துணை உணவுகளை, அதற்கான உணவுகளை எடுத்துக்கணும். எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போகணும், கால்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே வலியுறுத்தி சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெரிபரல் வெசிகுலர் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். காலுடைய அந்த கருப்பாக மாறுறது, கால் வந்து புண்ணு வந்து ஆறாமல் இருக்கிறது, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கொப்பளமாக தெரியும். இது வந்து பெரிபரல் வெசிகுலர் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உணர்வு இல்லாதனால அடிபட்டால் புண்ணாயிடுது.
இந்த புண்ணு வந்து காலப்போக்கில் உள்ள பெருசாகி எலும்புகளுக்கு கூட போகக்கூடியதாக இருக்கும். அதில் இன்ஃபெக்ஷன் தொற்று வரும், பஸ் ஃபார்மேஷன் வரும், ஒரு ஸ்மெல் வந்து பயங்கரமாக வர ஆரம்பிக்கும். ஒரு ஒரு நபர் வீட்டில் நான் போய் சர்வீஸ் பண்ணிட்டு வரும் பொழுது, நான் இந்த துறையில் இருந்தாலும் சரி, நானும் மனிதன் தானே, அப்போ வீட்டுக்கு வந்த பிறகு கூட அந்த ஸ்மெல் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அந்த வீட்டுக்காரங்களுக்கு எவ்வளோ பனிஷ்மெண்ட் பாருங்க. ஒரு பக்கத்தில் தூங்குறவர் கொரட்டை விட்டாலே நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இந்த ஸ்மெல் அப்படிங்கிறது பயங்கர இரிட்டேஷனாக இருக்கும். அந்த அளவுக்கு பல விஷயங்கள்லாம் இதன் மூலமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். அதனால இந்த நரம்பு மண்டலத்தையும் சரி ரத்த ஓட்டத்தையும் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம சில கவனம் செலுத்த வேண்டியிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றது காரணம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடியதில் ஏகப்பட்ட சப்ளிமெண்ட் இருக்கு, துணை உணவுகள் இருக்கு. நம்ம உணவுல சில போதிய பற்றாக்குறை, தேவையான சத்துக்கள் இல்லாதனால கூட அந்த இரத்த நாளங்கள் வந்து அடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இரத்த நாளங்களுடைய அந்த கழிவை உடைச்சி எடுத்து மறுபடியும் அந்த சர்க்குலேஷனில் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு சில ஹெர்பல்ஸ் தேவைப்படும். இம்யூனிட்டி சிறப்பாக செயல்படணும். ஏன்னா இம்யூனிட்டியோட வேலையை எங்கெல்லாம் கழிவு இருக்கோ அந்த கழிவை நீக்கக்கூடியதாக இருக்கும். அப்போது இந்த பாதத்தில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் மாதிரியே அடுத்து இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது கிட்னி. சரி, கிட்னிலையும் பார்த்தீங்கன்னா நெப்ரான்ஸ் இருக்குது. நெப்ரான் சொல்லக்கூடியது ஒரு சின்ன குட்டி ஒரு அலகு. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்னியில் இருக்கக்கூடிய பல லட்சம் நெப்ரானில் ஒரு சின்ன நெப்ரான்ஸினுடைய நம்ம படத்தை இங்கே காட்டியிருக்கோம். இந்த நெப்ரான் தான் இந்த சிறுநீரை பிரித்து கழிவுகளை வெளியேற்றக்கூடியது. இந்த நெப்ரானுடைய இரத்த நாளங்கள் பாதிக்கப்படும். சரி, அதில் வந்து ப்ரெஷர் டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. இப்போ பிபி இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து கிட்னி பாதிக்கப்படுறதுக்கு காரணம் என்ன? டயபெட்டிக் இருக்கிறவங்க கிட்னி பாதிக்கப்படுறதுக்கு காரணம் என்னென்னா, பிபி இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் அங்கே இருக்கும். இப்போ கிட்னி வந்து ஒரு கழிவை நீக்குது அப்படின்னா அது ஆஸ்மோசிஸ் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் ஒரு நடக்கும். உள்ளே வரக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவை இந்த நாளங்கள் பிரித்து ஒரு டக்ட் வழியாக பிளாடருக்கு அனுப்பக்கூடிய நிகழ்வு நடக்கும். அது இந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸை வச்சு தான் நடக்கும். அப்போ நம்ம வந்து சிஸ்டாலிக் டயஸ்டாலிக் ப்ரெஷர் சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் தான் இங்கே அந்த ஒரு ஃபங்க்ஷன் கரெக்டாக நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் பிபியை அந்த பிளட் ப்ரெஷர் வந்து ஓரளவுக்கு ஒரு ரேஞ்சுக்குள்ளே நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் கருத்தாக வச்சுக்கோங்க. அது மாதிரி தான் டயபெட்டிக்கில் இருக்கிறவங்களுக்கு அந்த இது இருக்கு இல்லைங்களா, குளுக்கோஸு, அந்த படிமானங்கள் இரத்த நாளங்களை பாதிக்கக்கூடியதாகவும் இருக்குங்கிறதையும் 2. 3வது ஒன்று இருக்குது கிட்னி பிரச்சனையில், இன்ஃபெக்ஷன், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு கூட இந்த பிரச்சனைகள் வரும். இப்போ பாருங்கள், நம்ம ஜட்டி பயன்படுத்துகிறவங்க பார்த்திங்கன்னா அந்த சரியாக ஒரு காட்டன் ஜட்டியோ இல்லை அது அடிக்கடி சுத்தமாக பயன்படுத்தாமல் இருக்கிறதோ, ரொம்ப இறுக்கமாக பயன்படுத்துறது, அதன் மூலமாக வேர்வையினால் ஒரு இன்ஃபெக்ஷன் வர்றது, பெண்களுக்கு வந்து அதிகமாக தொற்று வரும். ஸோ இந்த மாதிரி சூழல்களில் நம்ம அந்த ஹைஜீன் பழக்கத்தையும் கடைப்பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறது. அதனால் பிபி இருக்கிறவங்க, சர்க்கரை இருக்கிறவங்க, அந்த தொற்று இருக்கிறவங்க அதெல்லாம் வந்து கவனமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ கிட்னியினுடைய பாதிப்பு இன்றைக்கி டயாலிசிஸ் கொண்டு போய் விட்டுருது. இந்த கிட்னி பண்ணக்கூடிய வேலைகள் பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் 5 வேலைகள் செய்யும். இந்த 5 வேலைகள் செய்யக்கூடிய இந்த கிட்னியானது பாதிக்கப்படுறதுல அதிக பங்கு வகிக்கிறது என்ன அப்படின்னா 43.8% டயபெட்டிஸ்னால, அடுத்து 26.8% ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கனால, 17.5% அதர் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் டயபெட்டிக் அப்படிங்கிறது தான் அதிகபட்சமாக இருக்குங்கிறனால கவனமாக இருங்க. சர்க்கரையை முடிஞ்ச அளவுக்கு அதுலேருந்து வெளிவரக்கூடியது பாருங்கள். HbA1c மட்டும் செக் பண்ணால் கூட போதும். ஒரு 6க்குள்ளே இருந்தால் ஓகே. அதுக்கு மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதில் உங்களுக்கு தெரியும், டயபெட்டிக்கினுடைய ஃபில்டரிங் ரேட்டை ஒரு பக்கம் நம்ம அடிக்கடி சொல்லியிருப்போம். அதில் GFR, கிராமுலர் ஃபில்ட்ரேஷன் ரேட்டுன்னு சொல்லுவோம். யாருக்கெல்லாம் இந்த கிட்னி பாதிக்கப்படுதோ ஒரு பக்கம் ஒரு பீரியடில் சுருக ஆரம்பிக்கிறோம். ஒரு 11 சென்டிமீட்டர் சைஸ் இருக்க வேண்டிய ஒரு சிறுநீரகம் அப்படியே சுருங்கி சிறுசாக போக ஆரம்பிச்சிடும். அப்போ அதனுடைய ஃபில்ட்ரேஷன் ரேட்டு குறையும். நெப்ரான்ஸ் வந்து சுருக்க ஆரம்பிச்சிடும். இதில் ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா, இந்த சுருங்கிருச்சுன்னா அதை மேம்படுத்துறதுக்கு பல வருஷம் ஆகுது. இப்போ நான் வந்து பக்கத்தில் திருப்பூரில் ஒருத்தருக்கு வந்து 10 வருஷத்தில் கிட்னி ரீஜெனரேட் பண்ணியிருக்கோம். பழைய லெவலுக்கு வந்திருக்கு, அது வேற. பட் 10 வருஷ காலம் எடுத்திருக்கு. ஒரே ஒரு விஷயம், 10 வருஷம் அவர் வேற டயாலிசிஸ் போகலை அப்படிங்கிறது அது ஒரு நல்ல விஷயம். நார்மலாக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காரு.
இது அங்கே செலவழிக்கிறது இங்கே செலவழிச்சிருக்காரு, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் ஆரோக்கியமாக இருக்கார். ஸோ இந்த ஃபில்ட்ரேட்டிங் ரேட்டு குறையும் பொழுது 15க்கு கீழே ஒரு கணக்கு இருக்குது. 90க்கு மேலே இருக்கணும், 60க்கு மேலே கூட பரவாயில்ல. ஆனால் அதை விட குறையும் பொழுது 15க்கு கீழே ஃபில்ட்ரேஷன் ரேட் இருக்கும்போது டாக்டருக்கு வந்து சொல்லக்கூடியது கிட்னி மாற்றணுங்கன்னு சொல்லுவாங்க. கால் வீக்கம் வரும், நீர் கோக்கம், இதெல்லாம் அறிகுறிகள். ஸோ அதனால் வருமுன் காப்போம்ன்ற மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்து நம்ம அதில் அதுவும் வென் டயபெட்டிஸ் ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டாக பண்ணோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் சர்க்கரைங்கிறது ஒரு நோயே கிடையாது அப்படிங்கிறது. அதனால் அதற்கான யாருக்காவது தேவைகள் இருந்தால் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். அடுத்து இது எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால் வீக்கம் இருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, பஸ்ஸில் போயிட்டு வர்ற வீக்கம் வேற, ஆனால் கிட்னி பாதிக்கப்பட்டு வரக்கூடிய வீக்கம் வேற. அப்போது அதை அமைக்கும் போது பிட்டிங்னு சொல்லுவாங்க. பிட்டிங், குழி விழுந்தா மேலே வராது அப்படின்னா உடனே கவனிக்கணும். இதில் கிட்னி பாதிக்கப்படக்கூடிய ஏற்கனவே பல நிலைகள் சொன்னோம் இல்லையா, கிரியேட்டின் அளவை வச்சுட்டு நம்ம சொல்லலாம். ஆண்களுக்கு 0.7 1.3 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் இது அளவு. பெண்களுக்கு 0.6 1.1 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர். யூரியா அதே மாதிரி 7 20க்குள்ளே இருக்கணும். இந்த அளவுகள் மாற்றம் வரும்போது நம்ம கொஞ்சம் கவனிச்சுட்டு நம்ம இந்த டயபெட்டிக்கை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய சூழலை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப முக்கியமாக நான் ஒரு தகவலை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கிட்னி அப்படிங்கிறது நம்ம கையளவு இருக்கக்கூடியது, பின்புறத்தில் அமைஞ்சிருக்கு, எல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம யூரினரி பிளாடர் அந்த மெரிடியன் அப்படிங்கிறது இந்த நாள் கூட பார்த்துட்டு இருந்தோம் இஎஃப்டி பார்க்கும்போது. இந்த கிட்னியுடைய வேலைகளில் நீர் அளவை கட்டுப்படுத்துறது, பேலன்ஸ் பண்ணி வைக்கக்கூடியது ஒரு முக்கியமான வேலை. ரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்துறதுல கிட்னியுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. கழிவு நீக்கிறதுங்கிறது அதனுடைய தலையாய கடமை. ரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி பண்ணுறது கிட்னியுடைய முக்கிய வேலை. அடுத்து விட்டமின் டி தயாரிக்க உதவுது. நீங்கள் வெயிலில் போனாலும் சரி, கிட்னி நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த விட்டமின் டி தயாரிக்க முடியும். ஏன்னா அதிலிருந்து வரக்கூடியதை ப்ராசஸ் பண்ணி விட்டமின் D3 மாற்றுறது வந்து கிட்னி தான். அப்போ எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலும் கிட்னி நல்லா இருக்கணும். நம்ம நேற்று கூட கேட்டேன், இந்த ஹீமோகுளோபின் யாருக்கு குறையுது அப்படிங்கும்போது எலும்பு மஜ்ஜை அப்படின்னு சொன்னேன். அப்போ எலும்பு மஜ்ஜை நல்லா இருக்குன்னா கூட எலும்புகள் ஆரோக்கியமான கிட்னி நல்லா இருக்கணும். அதே மாதிரி எலக்ட்ரோலைட் பேலன்ஸ், நம்ம வந்து டிசென்ட்ரி ஆகிட்டோன்னா எலக்ட்ரோலைட் பவுடர் வாங்கி பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த எலக்ட்ரோலைட்டை பேலன்ஸ் பண்ணுறது அதை செய்யக்கூடியது கிட்னி. இத்தனை வேலை செய்யக்கூடிய கிட்னி பாதிக்கப்படும் போது நம்ம டயாலிஸ் பண்ணுறோம்ல, அந்த கழிவு நீக்கிற வேலை ஒன்று தான் நடக்கும், பாக்கி எதுவும் நடக்காது. அங்கே ரத்த சிவப்பணுக்கள் குறையும். அப்போ தான் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறதுக்கு அதான் காரணம். நீங்கள் இப்போ புரிஞ்சிருப்பீங்க. அப்போ எரித்ரோபைட்டின்னு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டே இருப்பாங்க. என்ன இருந்தாலும் ரூட்டு நல்லா இல்லைன்னா மரம் நல்லா வளராது, பழம் நல்லா கிடைக்காது. அதனால் ரூட் அப்படிங்கிறது ஆரோக்கியமான உறுப்புகள் தான். ஒவ்வொரு உறுப்பினுடைய வேலைகள் வந்து அபரிதமானது. அதில் கிட்னி வந்து பார்த்திங்கன்னா இத்தனை வேலை செய்யக்கூடிய கிட்னியை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தோட அடுத்து நம்ம இஎஃப்டி பயிற்சிக்கு நம்ம போயிடலாம். இஎஃப்டி நம்ம டாக்டர் இவர் திருக்குமரன் சார். சூப்பர், வெரி குட். இப்போ இவ்வளோ நேரம் அந்த கிட்னியினுடைய செயல்பாடுகள், கிட்னியுடைய ஃபங்க்ஷன்ஸ், அது என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா என்னென்னலாம் பிரச்சனை வரும் எல்லாத்தையுமே பார்த்தீங்க. ஸோ இப்போ நம்ம செய்யக்கூடிய அந்த பயிற்சிகள்லாம் வந்து இந்த கிட்னியை பேஸ் பண்ணி தான் நிறைய பயிற்சிகள் கொடுக்கணும் இல்லைங்களா? இப்படி இந்த அர்த்தகட்டி சக்கராசனம், நம்ம வலது பக்கம் இடது பக்கம் பக்கவாட்டில் சரியறது, அதே மாதிரி வக்ராசனம், அந்த மூச்சு பயிற்சிகள் எல்லாமே வந்து நம்ம கிட்னியை வந்து நல்லா ஒரு சுருக்கி அந்த கிட்னியினுடைய ஆரோக்கியத்தை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணும். கம்ப்ரெஸ் பண்ணி நம்ம அழுத்தி அழுத்தி விடுறப்ப அதனுடைய ஆரோக்கியத்திற்கு வந்து இந்த மாதிரி பயிற்சிகள் ரொம்ப உதவியா இருக்கும். கூடவே வந்து நல்ல உணவுகளை எடுத்துக்கங்க. இந்த கிட்னியை வந்து பாதிக்காத உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். அது ஃபில்டர் பண்றதுக்கு ரத்தம், அந்த சத்துக்கள் வந்து நல்ல சுத்தமான ரத்தமா இருந்துச்சுன்னா ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான சில சப்ளிமெண்ட்ஸும் எடுக்கும் பொழுது நம்ம உடல், கிட்னி எல்லாமே வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ஸோ அந்த மெசேஜோட இப்போ இன்னொரு மெசேஜ், ஆக்சுவலாக நிறைய பேர் இந்த இஎஃப்டி வந்து எவ்வளோ ரீச் ஆகிருக்குதுன்னு பாருங்க. நேற்று வெளிநாட்டிலேருந்து 2 பேர் கூப்பிட்டுருந்தாங்க. எதேச்சியாக வந்து அவங்க இஎஃப்டியை தேடிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ தேடும் பொழுது இஎஃப்டி வந்து நம்ம சேனலில் இருக்கிறத பார்த்து நம்ம சேனல் போயிருக்குது அவங்களுக்கு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் மெசேஜ் போட்டு விட்டுருந்தாங்க.
அந்த ஒரு அம்மா வந்து எழுதியிருந்தாங்க, சார் இது வந்து 74,500 ஒருத்தர் சார்ஜ் பண்றாரு. அதுவும் ஒரே நாள்ல. இந்த நாள்ல சேர்ந்தா மட்டும்தான் அந்த 74,000. அடுத்த நாள் பேக்கேஜ் போச்சுன்னா வந்து அதனுடைய ரேட் வந்து வேறுபடுது சார். அப்பேற்பட்ட ஒரு இத வந்து நீங்க உங்க சேனல்ல நான் EFT தேடுறப்ப எதேர்ச்சியா பார்த்தேன். பார்த்துட்டு இதுக்குள்ள வந்து பார்க்கும்போது இவ்ளோ விஷயத்த வந்து ரொம்ப எளிமையா, அழகா குடுத்துட்டு இருக்கிறீங்க. அந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. கூப்பிட்டு பேசுனாங்க. எனக்கு வெளிநாட்டுல இருக்கறனால என்னுடைய டைம் செட் ஆகாது சார். கண்டிப்பா எனக்கு அதுக்கு உண்டான ட்ரெய்னிங் குடுங்க EFT பத்தி அப்படின்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட விஷயங்கள் வந்து அவ்ளோ ஒரு வேல்யூவான ஒரு விஷயங்கள், நெறைய செலவு பண்ணி கத்துக்க வேண்டிய விஷயங்கள்ல வந்து நம்ம இந்த முறையில வந்து உங்களுக்கு குடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அது பிரபஞ்சத்திற்கு வந்து உங்களுக்கு குடுக்கறதுக்கு நன்றி. நீங்களும் இத வந்து நல்லா தெளிவா இத கேட்டுக்கிட்டு புரிஞ்சுக்குங்க. ஸோ இலவசமா கிடைக்கிறதுனால அது வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிறாதீங்க அத. சரிங்களா? ஸோ EFT வந்து நெறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து உதவியா இருக்குது. இப்ப நானே வந்து இப்ப பிராக்டிஸ் பண்ணும்போதே வர பேஷண்ட்ஸ்க்கும் இந்த EFTய குடுத்துட்டு இருக்கிறோம். குடுக்கும்போது சிறப்பான ரிசல்ட் கிடைச்சிட்டு இருக்குது இதுல. ஓகே. ஸோ வில் கோ ஃபார் அனதர் பாயிண்ட். இப்ப EFT டேப்பிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க நீங்க. முதல்ல ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் அவருடைய இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே முடிஞ்சு ஒரு 9 பாயிண்ட்ஸ் பார்த்திருக்கோம். இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ST1 அப்படிங்கிற ஒரு EFT பாயிண்ட். ST அப்படிங்கிறது வந்து ஸ்டமக் அப்படின்னு அக்குபஞ்சர்ல சொல்லுவோம். நம்மளுடைய ஸ்டமக் தான் வந்து நம்மளுடைய நிலம். நிலத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சக்திய வந்து நம்ம உடலுக்கு கொடுக்கக்கூடிய, ஆற்றலை கொடுக்கக்கூடியது. அந்த ஸ்டமக்ல இருந்து அதாவது ஸ்டமக் அப்படிங்கிறது நிலம் மூலகத்தோட சேர்ந்தது. எலிமெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய நிலத்தோட சேர்ந்தது. அந்த நிலத்திலிருந்து எப்படி நம்ம உடலுக்கு ஆற்றல் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலத்துல வளரக்கூடிய அந்த காய்கறிகள், பழங்கள், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம உணவாக எடுத்துக்கொள்ளும் பொழுது, நல்ல உணவாக எடுத்துக்கொள்ளும் பொழுது, கெமிக்கல் கலக்காத இந்த ஒரு நல்ல உணவ எடுத்துக்கும்போது, நம்மளுடைய அந்த நிலத்தில இருக்கக்கூடிய ஆற்றல் வந்து நம்ம மண் சம்பந்தப்பட்ட ஆற்றல் நம்ம உடலுக்கு கிடைக்கிறதுங்கிறது தான் இந்த மெரிடியன், இந்த சேனலோட ஒரு கான்செப்ட். ஸோ அதுல முதலாவதாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா ST1. சார் ப்ரீவியஸ் ஸ்லைட் போடுங்க. ஸோ இது முதலாவதாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா ST1. இது எங்கிருந்து தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணுக்கு கீழ. இந்த கண்ணுக்கு கீழ இங்க போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல இந்த கண்ணுல இருந்து அப்படியே தொடங்கி, ஸோ இப்படி வந்து திருப்பி மேல போகுது. அதுக்கு அடுத்தது இங்கிருந்து தொடங்கி இந்த இடத்துல ST8ல முடியும். திருப்பி வந்து இந்த இடத்துல தொடங்கி அப்படியே வந்து கீழ ஃபுல்லா இறங்கும். உடல் முழுவதும் இந்த பாயிண்ட் வந்து இருக்குது. இந்த ஸ்டமக் வழியில இறங்கி, தொடை வழியில இறங்கி, நம்மளுடைய கட்டை விரல் கால்ல வந்து இந்த கட்டை விரலுக்கு பக்கத்து விரல்ல வந்து வெளிப்புறமாக முடியுது. இதனுடைய டோட்டல் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 45 பாயிண்ட்ஸ். ஸோ மொத்தம் இதுல 45 புள்ளிகள் இருக்குது. இந்த ஸ்டமக் மெரிடியன்ல வந்து 45 புள்ளிகள் இருக்குது. இது அங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டமக் சேனல் ST ஃபுட் டியான்மிங்ன்னு சொல்லுவோம் அத. ஸோ அதுக்கு பக்கத்துல டைம் 7 to 9 அப்படின்னு குடுத்துருக்காங்க. 7 to 9 அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த சக்தி ஓட்டம் வந்து இந்த ஒவ்வொரு டைம் அது வந்து பயோ கிளாக்ன்னு சொல்லுவோம் நம்ம. ஒவ்வொரு ஆர்கன் கிளாக். நம்ம ஒவ்வொரு ஆர்கனுக்கு வந்து 2 மணி நேரம் வந்து அந்த சக்தி ஓட்டம் வந்து சிறப்பா நடைபெற்றுட்டு இருக்கும். ஸோ எந்த டைம்ல அந்த சேனல் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் அவங்களுக்கு என்ன பாயிண்ட் என்ன பிரச்சனை இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புள்ளிகளை வந்து ஸ்டிமுலேட் பண்ணியோ அல்லது அந்த நீடில் போடுவோம், சின்ன சின்ன நீடில். அந்த நீடில் மூலமாக நம்ம பஞ்சர் பண்ணி அந்த புள்ளிகளை வந்து ஆக்டிவேட் பண்ணும் பொழுது அந்த சக்தி, மிகப்பெரிய சக்தி வந்து அந்த உடலுக்கு கிடைக்கும், ஸ்டமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த அக்குபஞ்சருடைய ஒரு கான்செப்ட். ஸோ இந்த ST1 தான் வந்து நம்ம EFTல எடுத்திருக்கக்கூடியது வந்து இந்த ST1 அப்படிங்கிற ஒரு புள்ளி. இது எங்க அமைந்திருக்குதுன்னா இந்த கண்ணுக்கு கீழே. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதனுடைய பெனிஃபிட்ஸ் ஆஃப் ST1 EFT in terms of enhancing positives and eliminating negatives. EFTல இது என்ன டேர்ம்ஸ்ல எடுத்துக்கிறாங்கன்னா, என்ஹான்சிங் அதிகப்படுத்தல் பாசிட்டிவ்னஸ் வந்து நம்ம வந்து விரிவடைத்து அதிகப்படுத்தி எலிமினேட்டிங் நெகட்டிவ்ஸ் எல்லாம் வந்து விளக்குறது குறுக்கிறது தான் வந்து இதனுடைய EFT டேர்ம்ஸ்ல வந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ள ஒரு மகத்துவமாகும். பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல செல்ஃப் அக்செப்ட், எலிமினேட்டிங் நெகட்டிவ்ஸ், கெட்ட எண்ணங்களை வந்து ஒரு எதிர்மறையான எண்ணங்களை வந்து எலிமினேட் பண்றது. செல்ஃப் அக்செப்டன்ஸ்ல ரெடியூஸ் செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஃபீலிங் ஆஃப் அன்அடிக்வன்சி. எமோஷனல் அவேர்னஸ்ல இன்க்ரீஸ் அவேர்னஸ் நெகட்டிவ் எமோஷன் ட்ரிகர். அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸை வந்து விழிப்புணர்வோட கொண்டு வந்து அதை வந்து ட்ரிகர் பண்றது, அதை ஆக்டிவேட் பண்றது. எமோஷனல் ரிலீஸ் டிசிபேட் ஸ்ட்ரெஸ், ஃபியர், ஆன்சைட்டி, நெகட்டிவ் எமோஷன்ஸ் ரிலேட்டட் இதெல்லாம் வந்து அழிக்கிறது. இந்த மாதிரி கெட்ட
எண்ணங்களையும் ஆன்சைட்டி, படபடப்பு, பயம் இதெல்லாம் வந்து நம்ம ஒதுக்குறது. மைண்ட் பாடி கனெக்ஷன்ல ரெடியூஸ் பிசிக்கல் டிஸ்கம்ஃபோர்ட், ரைட் நெகட்டிவ் எமோஷன்ஸ். பெயின் குறிப்பா வந்து இந்த பெயினுக்கு வந்து இது ரொம்ப நல்லா கேட்கும். இதுல வந்து சில குறிப்பிட்ட புள்ளிகள் இருக்குது. ST36, ST44, 45லாம் வந்து நம்ம எந்த விதமான ஒரு புள்ளிகளுக்கும் பெயினுக்கும் வந்து இதை கொடுப்போம். உடனடியே அந்த பெயின் குறையிறது நம்ம கண்கூடா இந்த பாயிண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்றதுல பார்க்கலாம். ஸோ அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த பெயின் ரிலீஃபுக்கு வந்து இந்த சேனல் ரொம்ப நல்லா உதவி செய்யும். நம்ம உடம்புல எந்த வலிகள் இருந்தாலும் அதுக்கு வந்து இந்த குறிப்பிட்ட புள்ளிகள்ல அழுத்தம் கொடுக்கும் பொழுது அந்த பெயினை குறைக்கலாம். ரீப்ரோக்ராமிங் பிலீஃப்ஸ், நம்மளுடைய நம்பிக்கையை வந்து ரீப்ரோக்ராம் பண்ணும். பிரேக்ஸ் டவுன் லிமிட்டிங் பிலீஃப்ஸ் அண்ட் எமோஷனல் பிளாக்ஸ். ரெடியூசிங் ரெசிஸ்டன்ட் டு சேஞ்ச், அதாவது நம்ம ஏதாவது தடைகள் இருந்துச்சுன்னா ரெடியூசிங், அந்த தடைகளை வந்து குறைவாக்கும். அதை வந்து தடைகளை நீக்கும். ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய தடைகள். ஸோ அதில் வந்து ஓவர் கம் சப்கான்சியஸ் ரெசிஸ்டன்ட் டு ரிலீசிங் ஓல்டு ஹேபிட்ஸ், இந்த பழைய நினைவுகள், கெட்ட எண்ணங்கள் எல்லாம் குறைத்து நல்ல எண்ணங்களுக்கு வந்து அதிகப்படுத்தும். கான்ஃபிடென்ஸ் எம்பவர்மெண்ட், நம்மளுடைய நம்பிக்கையை வந்து ரொம்ப அதிகப்படுத்தும். எலிமினேட்ஸ் டவுட், கில்ட், ஃபீலிங்ஸ், பவர்லெஸ்னஸ், நம்மளுடைய அந்த கில்ட்டி ஃபீலிங்ஸையும் அல்லது ஃபீலிங்ஸ் ஆஃப் பவர்லெஸ்னஸ், ஒரு சக்தி இல்லாம நம்ம ஃபீல் பண்றதெல்லாம் இது குறைக்கும். என்ஹான்ஸ்ட் ஃபோக்கஸ் அண்ட் கிளாரிட்டி, கிளியர்ஸ் மென்டல் ஃபாக் காஸ்ட் பை எமோஷனல் ஸ்ட்ரெஸ் ஆர் ஒரி, நம்ம மென்டலுடைய அந்த தடைகளை வந்து நீக்கி எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கும். காமிங் த நர்வஸ் சிஸ்டம், இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்லைங்களா, பேராசிம்பத்தட்டிக் அண்ட் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஸோ உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். பேராசிம்பத்தட்டிக் வந்து நம்மளுடைய நம்ம மனதை வந்து காம்படுத்தி அந்த கார்டிசால் லெவல்ல குறைக்கும். சிம்பத்தட்டிக் அப்படிங்கிறது வந்து ஃபைட் ஆர் ஃபிளைட், எதா இருந்தாலும் நம்ம ஃபுல்லா பிபி எல்லாம் ஏற்றி எப்பவுமே ஸ்ட்ரெஸ் லெவல்ல வைக்கிறது தான் அந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஸோ இதுதான் ரெடியூஸ் கார்டிசால் லெவல், ஹெல்பிங் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கக்கூடியது. ப்ரொமோட்டிங் பாசிட்டிவ் எமோஷனல் எனர்ஜி, கிளியர்ஸ் அவுட் நெகட்டிவ் எமோஷனல் எனர்ஜி பிளாக்ஸ். பேசிக்கலாக பார்த்தோம்னா இந்த இஎஃப்டியில் எடுத்துருக்கிறது வந்து எமோஷனல் ஃபீலிங்ஸை மட்டும்தான். அது இல்லாமல் நம்ம அக்குபஞ்சர் கான்செப்ட்ல போகும்போது இதுக்குண்டான சில அதிகமான இதெல்லாம் அதுங்களுடைய தன்மைகள் அதிகமாக இருக்கும். ஸோ சேம் இதுதான் இதனுடைய பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக எடுத்தோம்னா என்ஹான்சிங் பாசிட்டிவ்ஸ் தான். ஸோ மைண்ட் அண்ட் பாடி கனெக்ஷன்ஸ், ரீப்ரோக்ராம் பிலீஃப்ஸில், ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஒரே ஒரு கான்செப்ட் எடுத்துக்கலாம். ரெடியூசிங் அந்த நெகட்டிவ் பிலீஃப், நெகட்டிவ் தாட்ஸை ரெடியூஸ் பண்ணி இன்க்ரீசிங் த பாசிட்டிவ் தாட்ஸ், நம்மளுடைய பாசிட்டிவ் எண்ணங்களை வந்து அதிகப்படுத்துறது தான். ஸோ இதனுடைய இந்த கான்செப்ட் ஃபுல்லாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம எப்படி அதை வந்து டேப் பண்ணுங்கிறது வந்து நேற்று சொல்லி கொடுத்த முறை தான். 7லிருந்து 9 முறை வந்து இந்த கண்ணுக்கு கீழே இந்த 2 விரல்களை வைத்து நம்ம இந்த புள்ளியை வந்து ஆக்டிவேட் பண்ணி டேப் பண்ணலாம். ஸோ ஒரு வாட்டி எல்லாரும் இந்த பாயிண்ட்டை வந்து அப்படி டேப் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்டமக் பாயிண்ட்ல ST1 வந்து நம்ம டேப் பண்றோம். ஸோ இதுதான் வந்து எஸ்டி, அதாவது இஎஃப்டியோடைய மகிமை. நீங்க எல்லாமே இந்த இஎஃப்டியை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ அதுல முக்கியமான விஷயம் இந்த பாயிண்ட்டை டேப் பண்றதை விட நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஸ்லோகன் தான், அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராம்ப்ட் தான் வந்து இதுல ரொம்ப முக்கியமா. நம்ம என்ன ஆழ்மனதிற்கு வந்து அந்த ப்ராம்ப்ட், அந்த ஸ்லோகன், அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி கொடுக்குறோம், அது ரியலா இருக்கணுமோ, அது ரியாலிட்டியை வந்து நம்ம கொடுத்து அதுக்கு வேண்டிய அந்த ஃப்ரேசஸ் வந்து நம்ம கொடுக்கும்போது தான் இந்த இஎஃப்டி வந்து சிறப்பாக வேலை செய்யும். அதுக்குண்டான நிறைய ரீசர்ச் பேப்பர்ஸ், எவிடன்ஸ் எல்லாமே எடுத்துருக்கோம். அது போக போக உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜில் கேட்டது என்னன்னா, இஎஃப்டியோட அந்த பிபிடி அனுப்புங்க சார் அப்படின்ட்டு. இதுலயே இப்போ நாங்களே வந்து நிறைய ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். அதை பற்றி நிறைய எவிடன்ஸு, சயின்டிஃபிக்கான ப்ரூஃப்னஸ் இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறோம். அதில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அதனால இப்போதைக்கு அந்த பிபிடி வந்து அது முழுமையாக அது செய்யப்பட்டு முழுமையாக அதை வந்து எல்லாம் ஃபினிஷிங் பண்ணிட்டு அந்த பிபிடி உங்களுக்கு இந்த குரூப்ல வரும். நிறைய பேர் கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க, பிபிடி கொடுங்க சார் அது ஃபுல்லுன்ட்டு. ஸோ நம்ம இது ஒரு பாயிண்டா எடுத்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணி அதில் என்னென்னலாம் சேஞ்சஸ் கொண்டு வந்தோமோ அதெல்லாம் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இஎஃப்டியை பற்றி நம்ம பிபிடி கொடுக்கப்படும். இப்போதைக்கு நீங்க கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணுங்க, இதை கவனிங்க. ஒரு பாயிண்டா எடுப்போம். நம்ம எடுத்துட்டு கடைசியில வந்து நம்ம அந்த எப்படி அந்த ஃப்ரேசஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு, ஸோ இதுக்குண்டான ஒரு நாள் கிளாஸும் வந்து ஆன்லைன்ல இருக்கும். அதையும் இப்போ இன்ஃபார்ம் பண்றேன். இதை முழுமையாக முடிச்சுட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த டேப்பிங் மெத்தட்லாம் பார்த்துட்டு இந்த ஃப்ரேசஸை வந்து நம்ம எப்படி செட் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் தான் இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு தெரிவிக்கப்படும். ஸோ இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல பாயிண்ட்டை பற்றி பார்த்துருக்கோம் இஎஃப்டியில். ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்குதா உங்களுக்கு? இன்னொரு தகவலையும் சொல்லிக்கலாம். அடுத்து மனக்குளியலுக்காக நம்ம ரெடி ஆகணும்.
அதுக்கு என்ன அப்படின்னா இப்போ இருந்தே அதுக்கு ஒரு பணம் ஒதுக்கிடுங்க. இப்போ அடுத்த மாதம் போகிறோம் அப்படின்னா யார் வர விரும்புகிறாங்களோ அதுக்கான பட்ஜெட் உங்களுக்கு கட்டாயமாக தெரியும். 3500 லாஸ்ட் டைம் நம்ம பண்ணியிருந்தோம். நீங்கள் அதுக்கான பணத்தை ஒதுக்கிக்கோங்க. நான் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம். யார் வர முடியுமோ நீங்கள் ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் பே பண்ணி நீங்கள் கலந்துக்கலாம். ஏன்னா போன முறை நம்ம செய்ததோட இன்னும் அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் இருக்கும். அங்கே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட விளையாட்டு சிறு குழந்தைகளாகவே மாறக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் இருக்கும். அதனால் அடுத்த முறை யாரெல்லாம் வர்றீங்களோ அவங்க இப்போயே வந்து அட்வான்ஸாக, ஏன்னா நான் பேர் எழுதியாச்சுன்னா அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியும். ஒன்லி 20 மெம்பர்ஸ் தான். இதை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைவு செய்யலாம். வேறு கேள்விகள் இருந்தால் 1 நிமிஷம் உங்களுக்கு கொடுக்கப்படும். கேள்விகள் கேட்கலாம். அப்போ நாளைக்கு என்ன ப்ரோக்ராம்? நாளைக்கு வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உணவு முறைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற 4 டிப்ஸ் கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடித்த ஒரு உணவு சின்னதாக, அதுக்காக பெரிய பிளேட்டோடு வந்துட வேண்டாம். சும்மா மென்று சாப்பிட்ற பழக்கத்துக்காக கொஞ்சம் இருந்தால் போதும். உங்களுக்கு பிடித்த ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஏதாவது ஆரோக்கியமானதாக வாங்கி வச்சுக்கோங்க. அது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பிடித்ததாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகே. ஓகே. யாரோ கேள்வி கேட்குற மாதிரி இருந்தது, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகே. இல்ல இந்த வனக்குழியல் பத்தி நேத்து 2 பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. நெக்ஸ்ட் எப்ப சார் ப்ரோகிராம் பண்றோன்ட்டு. அது நல்ல இன்ஃபர்மேஷன் தான். நீங்க முதல்ல நான் சொல்லியிருந்தேன், எத்தனை பேர் வர்றாங்கங்கிறத பொறுத்து தான் நாங்க டேட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்ன்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம் சார். ஓகே. ரைட். தேங்க்யூ.